ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை வரிசையில பிள்ளை உரங்காவல்லி தாசர் அப்படின்ற ஸ்ரீ வைஷ்ணவருடைய கதையை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம அத்தனை பேருமே பார்த்தேன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருமே ஸ்ரீயப்பதி தொடங்கி ஆலவந்தார் ராமானுஜர் அவர் வழியில வந்தவாதான். அப்படி வந்த இந்த பிள்ளை உரங்காவல்லி தாசர் சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர். இவர் உறையூர்ல மாசி ஆயில்யத்துல திரு அவதாரம் பண்ணாரு. இவர் பார்த்தீங்கன்னா சோழ ராஜா உறையூர்ல இருந்தார் இல்லையா, அவருக்கு மல்லராக வேலை செஞ்சுட்டு வந்தாரு. இவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவங்க பேர் ஹேமாம்பாள். அந்த ஹேமாம்பாள் மேல இவருக்கு ரொம்ப ஆசை. என்னன்னா அதை போல ஒரு கண்ணழகை நான் பார்த்ததே இல்லைன்றதுனால அந்த கண்ணழகை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இவர் வாழ்ந்தது இல்லைங்க. அதனால தான் எங்கெல்லாம் வேலைக்கு போறாளோ, எப்பெல்லாம் வேலைக்கு போறாரோ அப்பெல்லாம் மனைவியை கூப்பிட்டுட்டே போயிடுவார். அவளோட மேல வெயில் படக்கூடாதுன்றதுக்காக கொடைய வேற பிடிச்சுட்டே போவார். ஒரு வாட்டி சுவாமி ராமானுஜர் தன் சிஷ்யர்களோட காவிரி கரையில இருந்திருந்தார். அப்போ இவர் இப்படி பெண்ணுக்கு கொடை பிடிச்சுன்னு போறத பாக்குறாரு. பார்த்து தன் சிஷ்யர்கள் கிட்ட கேட்கிறார், இது யாரு, இப்படி ஒரு மனைவிக்கு கொடை பிடிச்சுன்னு போறாரே இவர் யார் அப்படின்னு தன் சிஷ்யர்களை கேட்கிறார். அப்புறம் சிஷ்யர்களும் இவர் பேர் தனுர்தாசர், இவர் மல்லராக வேலை செய்யறாருன்னு இவரை பத்தி சொல்றாரு. இவரை கூப்பிட்டு அனுப்புங்கோ, நான் இவர் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது நம்ம போய் ஆச்சாரியன் திருவடியை அடையணும்ன்றது இல்லைங்க. ஆச்சாரியன் மனசு வச்சார்னா அவரே நம்மளை தேடி வந்து நம்மளை திருத்தி பகவத் திருவடியை அடைய வைப்பார். அதுதான் இந்த தனுர்தாசர்ன்ற பிள்ளை உரங்காவல்லி தாசர் விஷயத்திலையும் நடந்ததுங்க. அதாவது பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பலி கொள்வான், குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பின்ற மாதிரி இவரை திருத்தி நம் சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும்னு ஆச்சாரியனான சுவாமி ராமானுஜர் எண்ணம் கொண்டார். உடனேவே பிள்ளை உரங்காவல்லி தாசர் கிட்ட வந்த உடனேவே அவரும் வராரு. அவரை கூப்பிட்டு அனுப்புறார், அவரும் வராரு. சுவாமி ராமானுஜருடைய திருப்பாதங்கள்ல விழறார். விழுந்த உடனே அவர் கேட்கிறார், சுவாமி ராமானுஜர், ஏன்பா உன் மனைவி மேல இத்தனை ஆசை வச்சுட்டு இப்படி நடந்துக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த தனுர்தாசர் பதில் சொல்றாரு, ஐயனே, என் மனைவியோட கண் அழக மாதிரி ஒரு அழகை நான் இந்த லோகத்துல பார்த்ததே இல்லை. அதனாலதான் வெயில் பட்டு அவள் கண்ணுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்றதுக்காகவோ கொடை பிடிச்சுட்டு போறேன். அந்த கண்ணழகை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அதனாலதான் எங்க போனாலும் அவளை கூட்டிகிட்டே போறேன்றார். அப்ப பகவான் திருவுள்ளம் பற்றி சுவாமி ராமானுஜர் மூலமாக சொல்ல வைக்கிறார். இந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் சொல்றாரு, இதோட உயர்ந்த ஒரு திருக்கண்களை காமிக்கட்டுமான்னு சொல்லி கேட்கிறாரு. காண்பிங்க, அப்படி காமிச்சிங்கன்னா நான் இந்த நிமிஷத்திலேருந்து அவருக்கே திரு அடிமை செய்வேன் அப்படின்றாரு. உடனேவே கூட்டிட்டு போறாரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. அங்க பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோலும் தூய தாமரை கண்களும் துவர் இதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமேன்ற மாதிரி அத்தனை பொகு அழகா ரங்கநாதர் வீற்றிருக்கார். அவரோட அழகான கண்கள் ஆல மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கோலத்தோட பகவான் இருக்கார். கொண்டல் வண்ணனை கோவலனால் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் உன் அமுதினை கண்ட கண்கள்ன்ற மாதிரி அத்தனை அழகா பகவானோட திருக்கண்களை இவர் பார்க்கிறார். பார்த்த நொடியிலேயே இனி இவருக்கே நான் எல்லாம்னு அவர் திருவடியை பற்றிக்கிறார். சுவாமி ராமானுஜர் திருவடியில சரணம் பற்றிக்கிறார். உடனே சுவாமி ராமானுஜர் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்து பிள்ளை உரங்காவல்லி தாசர்ன்ற தாசநாமமும் கொடுக்கிறாரு. இவர் மனைவிக்கு பொன்னாச்சின்ற தாசநாமமும் கொடுக்கிறாரு. இவங்கெல்லாம் மடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க சந்நியாசிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பக்கத்துல இருக்க வீட்டுல மனைவியும் இவருமாக தங்கி மடத்திற்கு கைங்கரியம் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போகும்போது சுவாமி ராமானுஜர் தினைக்கும் காவிரி கரைக்கு நீராடறதுக்கு போவார். போகும்போது முதலியாண்டானோட கைகளை பிடிச்சுண்டு போவார். அதே மாதிரி திரும்பி வரும்போது பிள்ளை உரங்காவல்லி தாசரோட கைகளை பிடிச்சுண்டு உடையவர் வருவார். இதை பார்த்த சிஷ்யர்கள்லாம், இது என்ன பிள்ளை உரங்காவல்லி தாசர், இவரோ நம்
குலத்தவர் அல்ல, எதுக்கு நீர் இப்படி பண்றீருன்னு சொல்லிட்டு இவர் மேல சுவாமி ராமானுஜர் கிட்ட கேட்கிறார். எதனாலன்னா இவர் மேல இருக்க ஒரு பொறாமை காரணமாக மொத்த சிஷ்யர்கள் கேட்கிறார். அப்ப சுவாமி ராமானுஜர் சொல்றாரு, நம்ம அத்தனை பேருமே பக்தர்கள், அதாவது பகவான் மேல அன்பு செலுத்துறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தியை யார் கடவுள் கிட்ட செய்யறாங்களோ அவங்க பேர் பக்தர்கள். நம்மெல்லாம் பக்தர்கள்ன்ற கோஷ்டி. நமக்குள்ள பாகுபாடு அப்படின்றதே கிடையாது. இன்னார் பெரியன் இன்னார் சிறியன்றதே கிடையாதுன்றாரு. அவளுக்கு புரியல. சரி, ஒரு நாடகமா நடத்தி இதை புரிய வைக்கணும்னு அவர் திருவுள்ளம் பற்றிக்கிறார். உடனே என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் மடத்துல ராத்திரியில எல்லா சிஷ்யர்களும் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட ஆடைகள் எல்லாம் கத்திரிக்கோலை வச்சு சிறு சிறு துண்டுகளாக கிழிச்சு வச்சிடுறார். அடுத்த நாள் காலையில ஒரு சிஷ்யர்களும் எழுந்து தன் துணி இப்படி இருக்குன்றத பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறான வார்த்தைகளால தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே உடையவர் கூப்பிட்டு சொல்றார், ஒரு சின்ன ஆடை அது கிழிஞ்செடுத்துன்ற ஒன்றுத்துக்காக நீங்க வார்த்தையில பேசினீர்களே, அதை காது கொடுத்து கேட்க முடியல, உங்களுடைய நிலை இப்படி இருக்கிறது அப்படின்னு அவா நிலையை அவளுக்கு புரிய வைக்கிறார். அப்புறம் சொல்றாங்க, நீங்க 2 பேர் போய் பொன்னாச்சி படுத்துருப்பா, அவளுடைய நகைகளை திருடிண்டு வாங்கோன்றார். உடனே சிஷ்யர்கள் சொல்லுவாங்க, அச்சோ திருட்டா, நாங்க செய்ய மாட்டோம், ஆச்சாரியன் கட்டளை, நான் சொல்லும் போது செய்யுங்கோன்றார். ராத்திரி பிள்ளை உறங்காவல்லி தாசர் சுவாமி ராமானுஜரை பார்க்க வர்றார். அந்த நேரமாக அவர் 2 சிஷ்யர்களுக்கு கை காமிச்சு, நீங்க போய் திருடிட்டு வாங்கோன்றார். அவளும் போறாங்க. வீட்டுல பொன்னாச்சியார் ஒரு பக்கமா ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு பக்க ஆபரணத்தை கழட்டுறதுக்கு வராங்க. பொன்னாச்சி கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதனால கண்ணை மூடின்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கத்துல இருக்க நகையெல்லாம் திருடிட்டு அடுத்த பக்கத்தோட நகையை திருடணுன்றதுக்காக அந்த அம்மா இந்த பக்கம் உருக்கழிச்சு படுக்கிறாங்க. இவங்க கண்ணை முழிச்சிட்டாங்கன்னு பயந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி ஆச்சாரியன் கிட்ட வராங்க. உடனே இவர் பிள்ளை உறங்காவலி தாசர், அப்பா நீ வீட்டுக்கு போன அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அப்புறம் இவர்க அந்த நகைகளை சுவாமி ராமானுஜர் கையில கொடுக்குறாங்க. சுவாமி ராமானுஜர் சொல்றாரு, அப்பா இப்ப நீங்கெல்லாம் போய் அங்க என்ன நடக்கிறதுன்னு பாருங்கோன்னு. உடனே எல்லாம் போறா. பார்த்தா உள்ள பிள்ளை உறங்காவலி தாசரும் அவர் மனைவி பொன்னாச்சியாரும் பேசிக்கிறாங்க. அந்த அம்மா நடந்ததெல்லாம் தன் கணவன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ தப்பு பண்ணிட்டம்மா, நீ அசையாம இருந்திருந்தனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்கம்மா நீ அப்படின்னு. இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடலைங்க, நான் என்னோட அத்தனை நகையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிறேன், நம்ம அத்தனையும் போய் உடையவரான சுவாமி ராமானுஜர் கிட்ட கொடுத்துடலாம், அவர் அவங்க கிட்ட இதெல்லாம் சமர்ப்பிச்சிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி நேர உடையவரோட மடத்துக்கு வராங்க. வந்து நடந்ததை சொல்லி இதை கொடுக்கும்போது சுவாமி ராமானுஜர் தன்னோட அத்தனை நகையும் மூட்டை குட்டி அந்த பொன்னாச்சி கொடுக்குறாங்க. சுவாமி ராமானுஜர், இதெல்லாம் நாடகமா நான் தாமா நடத்தினேன், இந்தா உன் நகைகள்னு ஒப்படைச்சாரு. அப்ப அவங்க இதெல்லாம் வேண்டாம், நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கஷ்டத்துல இருக்கும் போது நமக்கு இந்த நகைகள் எதற்குன்றாங்க. அதே மாதிரி உடையவர்ன்ற உயர்த்தியான ஒரு பொன் பாத்திரம்னு சொல்லி கூறத்தாழ்வான் சொன்ன மாதிரி நீர் இருக்கும் போது எதுவுமே எங்களுக்கு அவசியம் இல்லைன்னாங்க. அதாவது அப்பதான் அந்த சிஷ்யர்கள் புரிஞ்சுட்டாங்க இவர் யார் அப்படின்றத உணர்த்தினாரு சுவாமி ராமானுஜர் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6000 படி வியாக்கியானத்திலையும் ஒரு இடம் வரும். அதாவது சுவாமி ராமானுஜர் ஒரு காலக்ஷேப கோஷ்டி நடந்துட்டு இருக்கு, அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல விபீஷண சரணாகதியை பத்தி சொல்லும் போது அப்போ பிள்ளை உறங்காவலி தாசர் மனநொந்து அங்கேருந்து கிளம்புறார். உடனே அவர் கூப்பிடுறாரு, ஏன்பா கிளம்புறன்? அச்சோ, ராமர் அதாவது விபீஷ்ணர் சரணாகதி செய்யும் போது ராமர் கிட்ட அவர் கூட இருந்தவங்க சுக்ரீவன் ஜாம்பவான் முதலானவெல்லாம் கூடாதுன்றா. அப்ப நான் போய் பெருமாள் திருவடி அடையும் போது பெருமாள் என்ன ஏத்துப்பாரான்னு தெரியலையேன்னு வருத்தப்படுறார். நாப்புக்கு அவர் சொல்றாரு, போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி பொடைய மாட்டேன், தீதில்லா மொழிகள் கொண்டு உன் திருகுணம் செப்ப மாட்டேன் வாழ்ந்தவன் நான் போனா பெருமாள் என்னை ஏத்துப்பாரான்னு தெரியலையேன்னும் போது உடையவர் சொல்றார் அந்த இடத்துல, அப்பா அதாவது தாயார் புருஷகாரம் செஞ்சார், பெருமாள் கண்டிப்பா ஏத்துப்பா, செஞ்சு அதனால நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டுனா
அவர் வரிசையில வந்த ஆளவந்தாருக்கும் உண்டுப்பா, ஆளவந்தாருக்கு உண்டுனா பெரிய நம்பிகளுக்கும் உண்டப்பா, பெரிய நம்பிகளுக்கு உண்டுனா அடியேனுக்கும் உண்டப்பா, எனக்கு அடியேனுக்கு உண்டுனா உனக்கும் உண்டப்பா, கவலைப்படாதேன்னாராம். அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, கோவில், அதாவது இத்தனை நாள் சோழராஜாக்கு மெய்காப்பாளனாக இவர் இருந்தார். அதனால சுவாமி ராமானுஜர் அவரை கூப்பிட்டு, இனிமேல் நீ பகவானுக்கே பாதுகாவலனாயிருன்னு அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. எப்பெல்லாம் பெருமாள் வீதி உலா வராரோ அப்பெல்லாம் அவருக்கு பாதுகாப்பா வாழையேந்தி நீ வாப்பான்னு சொல்லிட்டு மேலாளர் பொறுப்பையும் அவருக்கு தராரு. பொன்னாச்சி அம்மாளுக்கும், அம்மா நீயே பெண்கள் சங்கத்தை வழிநடத்தி ஆழ்வார் பாசுரங்களை எல்லா இடத்துலையும் போய் பரப்பணுமா, பக்தியை பரப்பணுமான்றாள். அதே மாதிரி அவங்களும் ஊர் ஊரா போய் ஆழ்வார் பாசுரங்களை நாட்டியமாகவும் நடிச்சு காமிச்சு எல்லார் மனத்திலையும் பக்தியை பரப்பினாங்க அந்த அம்மாளும். அதே மாதிரி இவர் பரமபதிக்கிற காலம் வரும்போது அவ என்ன, அன்னைக்கு தான் பரமபதிக்கிறோன்னு தெரிஞ்சுடுத்து அவருக்கு. அதனால பிள்ளை உலங்காவல்லிதாசர் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் தன் இல்லத்துக்கு கூப்பிட்டு ததிய ஆராதனை, ததியாராதனை, ததியர்னா பக்தர்கள், ஆராதனம்னா உணவிடுதல், அவங்களுக்கு உணவிடுறாரு. உணவிட்டு அவங்களோட ஸ்ரீபாத தீர்த்தத்தெல்லாம் எடுத்துண்டு அதுக்கப்புறம் உடையவருடைய திருவடிகளை தன் தலைமையில வச்சுண்டு அப்புறம் பொன்னாச்சியார்கிட்ட சொல்லி விடை பெற்றுண்டு திருநாடு அலங்கரித்தார். அதாவது பரமபதத்தை எய்தினார். அவர் பரமபதிச்ச உடனே அந்த அம்மா அழல, அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவரோட திருமேனி அந்த தெருமுனைய தாண்டவரையும் அந்த அம்மா கண்லேந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாம அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி திரும்பின உடனேவே அவளும் உயிர் நீத்தா. இவாளோட ஆச்சரியமான ஒரு அன்பை பார்த்து இவா 2 பேரையும் சேர்த்தே தகனம் செஞ்சாங்க அங்க இருக்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம். அதாவது இந்த கதையிலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம்ன்றது பக்திக்கு என்னைக்குமே கிடையாது. சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியில இருந்து பகவத் கைங்கரியத்தை இவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி இவங்கள மாதிரி நம்மளும் சுவாமி ராமானுஜர் திருவடியை பற்றிண்டு பகவானுக்கு எப்பொழுதும், ஆச்சாரியனுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிண்டு பெருமாள் திருவடிகளை அடையணும். இந்த கதையில இன்னொரு அழகான கருத்தும் உள்ளடங்கி இருக்கு. இவர் எப்போ தன் மனைவி பின்னாடி போனாரோ அப்ப மனைவி கண்ணழகுக்கு மயங்கி மனைவி பின்னாடி போனார். ஆனா எப்ப இவர் ரங்கனோடைய கண்ணழகுக்கு மயங்கினாரோ அப்ப இவர் மனைவியான பொன்னாச்சியாரும் இவளை பின்தொடர்ந்தாங்க. அதனால பகவான்றவர் என்னைக்குமே உயர்ந்தவர். அவரை காட்டி கொடுத்த ஆச்சாரியன் அதினிலும் உயர்ந்தவர். அவர்களோட திருவடிகளை பற்றினோம்னா என்னைக்குமே நமக்கு தவறுன்றதும் மேன்மை மட்டுமே நமக்கு ஏற்படும்ன்றதும் உறுதி. ஆயில்யத்துல மாசி ஆயில்யத்துல அவதரித்த இவர் திருவரங்கத்துல பரமபதிச்சாரு. இவருடைய வாழி திருநாமத்தை பார்க்கலாம். மாசி ஆயில்யத்தில் உதித்த தனுர்தாசர் வாழியே, பான் பெருமாள் கண்ட கண்ணுக்கு மயங்கியோன் வாழியே, இளைய பெருமாள் போல் துயிலாது சேவை செய்தோன் வாழியே, பண்புடனே அடியார்களை போற்றியோன் வாழியே, மதிலரங்கர் வீதி உலாவிற்கு வால் பிடித்தோன் வாழியே, சங்கிலி தொடர் சரணாகதி உணர்த்தியோன் வாழியே, சடகோபன் பொன்னடியை பற்றிய பொற்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.